கதிபதியா ஊத்தாய வீரமலை பொன்ன சகர் கதிபதியா ஊத்தாய வீரமலை பொன்ன சகர் கதிபதியா ஊத்தாய வீரமலை பொன்ன சகர் கதிபதியா செய்த நாடகத்தை புகழ்ந்து தமிழ் பாட 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 அதிக இலாசகரி அன்பற்ற வீரமல அதிக இலாசகரி அன்பற்ற வீரமல அதிக இலாசகரி அன்பற்ற வீரமல அதிக இலாசகரி அன்பற்ற வீரமல இதுவரை காட்டியவன் உன் பாத துணைய 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 ஹல் ஹல் பரதான உலகம் மீதா பொருதனி உலகம் இது பொருளில் அதிகமானால் எருது வாகனமேறி ஈஸ்வரன் கிருபையாலே ஈஸ்வரன் கிருபையாலே திருத்தமணிதி சங்கலா திருத்தமணிதி செங்கோல் செலுத்தியவளால் கருத்துக்குன்னுடைய மக்கள் களரியில் வருகிறோமே களரில் வருகின்றோமே மங்கை மாதா குள்ளுடையாய் மங்கை மாதா நோலனல்லி வளனடாலோ கொள்ளுடையாய் மங்கை மாதா வளனடாலே கொள்ளுடையாய் மங்கை மாதா நோலனல்லி வளனடாலோ கொள்ளுடையாய் வளனடாலே கொள்ளுடையாய் வளனடாலோ கொள்ளுடையாய் வளனடாலே கொள்ளுடையாய் வளனடாலோ கொள்ளுடையாய் தேவி வேற்ற கோடையீடி குமரசங்கள் குள்ளுடையா தேவி வேற்ற கோடையீடி குமரசங்க குள்ளுடையா தேவி வேற்ற கோடையீடி குமரசங்கள் குள்ளுடையா தேவி வேற்ற கோடையீடி குமரசங்க கோடையீடி குமரசங்க கோடையீடி குமரசங்க கோடையீடி குமரசங்க கோடையீடி குமரசங்க கோடையீடி குமரசங்க கொலிபில் வந்து தோன்றினாமே கோடையீடி குமரசங்க கொலையில் வந்து தோன்றினாமே கோடையீடி குமரசங்க கொலிபில் வந்து தோன்றினாமே கோடையீடு குமரசங்க கொலையில் வந்து தோன்றினாமே கொலிபில் வந்து தோன்றினாமே கொலையில் வந்து தோன்றினாமே கொலிபில் வந்து தோன்றினாமே கொலையில் வந்து தோன்றினாமே பூங்காரி கால்கள் எல்லாம் மகமகிழ்ந்து நீர்களாடா அன்புகாரி கால்கள் எல்லாம் மகமகிழ்ந்து நீர்களாடா அன்புகாரி கால்கள் எல்லாம் மகமகிழ்ந்து நீர்களாடா அன்புகாரி கால்கள் எல்லாம் மகமகிழ்ந்து நீர்களாடா அகமாருந்து நீர்களாடா மகமகிழ்ந்து நீர்களாடா அகமாருந்து நீர்களாடா மகமகிழ்ந்து நீர்களாடா கைகூல ராஜமல்லன் காலை மாலை நீர்களாடா கங்கைகூலா ராஜமல்லல் காலை மாலை நீர்களாடா கங்கைகூல ராஜமல்லன் காலை நீர்களாடா கங்கைகூலா ராஜமல்லல் காலை மாலை நீர்களாடா காலை காலை நீர்களாடா காலை மாலை நீர்களாடா காலை காலை நீர்களாடா காலை மாலை நீர்களாடா சங்கர் முன்பதாக தர்மர் கொல்ல கொலிவில் வாரம் தம்பி சங்கர் முன்பதாக தர்மர் வந்தா கொலையில் வாரா தம்பி சங்கர் முன்பதாக தர்மர் கொல்ல கொலிவில் வாரம் தம்பி சங்கர் முன்பதாக
முன்பதாக தர்மர் வண்ணா கொலையில் வாரா தர்மர் வல்லார் கொலிவில் வாரா தர்மர் வண்ணா கொலையில் வாரா தர்மர் வல்லார் கொலிவில் வாரா தர்மர் வண்ணா கொலையில் வாரா உள்ளை ஆனைவாடி தலைவர் சூழா எத்தவில்லை மைத்துனாரு ஆனைவாடி தலைவர் சோழா உள்ளை வைத்துனானோ ஆனைவாடி தலைவர் சூழா எத்தவில்லை மைத்துனாரு ஆனைவாடி தலைவர் சோழா ஆனைவாடி தலைவர் சூழா ஆனைவாடி தலைவர் சோழா ஆனைவாடி தலைவர் சூழா ஆனைவாடி தலைவர் சோழா நல்லடிக்கும் வீரவாகி சமகூலா வெற்றி கோடி காலடைக்கோ வீரவாகி சமஜோலா காலடிக்கும் வீரவாகி சமகூலா வெற்றி கோடி காலடைக்கோ வீரவாகி சமஜோலா வீரவாகி சமகூலா வீரவாகி சமஜோலா வீரவாகி சமகூலா வீரவாகி சமஜோலா தம்பி சங்கியார் முன்பதாக தர்மர் வல்லார் கொலிவில் வார் தம்பி சங்கர் முன்பதாக தர்மர் வண்ணா கொலையில் வாரா தர்மர் வல்லார் கொலிவில் வார் தர்மர் வண்ணா கொலையில் வாரா தர்மர் வல்லார் கொலிவில் வார் தர்மர் வண்ணா கொலையில் வாரா ஏய் 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 தம்பி வெட்ட கோடகிடி குமரசங்க உன்னுடைய தேவி வெற்ற கோடையீடு குமரசங்கர் கோடகிடி குமரசங்க கோடையீடு குமரசங்கர் கோடகிடி குமரசங்க கோடையீடு குமரசங்கர் கோடையீடு குமரசங்கர் கோடையீடு குமரசங்கர் கோடையீடு குமரசங்கர் கோடையீடு குமரசங்கர் கோடையீடு ஏய் 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 ஓட்டா அங்க தாமரையால் பட்டெடுத்த தம்பி சங்கியார் தாமரையா பெற்று அடுத்த தம்பி சங்கர் கொலையில் வாரா தாமரையா பட்டெடுத்த தம்பி சங்கர் கொலிவில் வார் தாமரையா பெற்று அடுத்த தம்பி சங்கர் கொலையில் வாரா தம்பி சங்கர் கொலிவில் வார் தம்பி சங்கர் கொலையில் வாரா தம்பி சங்கர் கொலையில் வாரா ஏய் 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 கங்கைகூல ராஜமன்னன் காலை மாலை நீர்களாடா கங்கைகொள்ள ராஜமன்னன் காலவாடை தலைவர் இந்த கங்கைகூல ராஜமன்னன் காலை மாலை நீர்களான காலை மாலை நீர்களான காலை மாலை நீர்களான பொன்னர் சங்கர் முன்பதாக அத்தவில்லை பொன்னசங்கர் முன்பதாக தர்மர் வண்ண கோயில் வர பொன்னர் சங்கர் முன்பதாக முன்பதாக தர்மர் வண்ண கோயில் வர தர்மர் வண்ண கோயில் வர தர்மர் வண்ண கோயில் வர ஓட்டா அத்தவில்லை வைத்து நானும் ஜானவழியில் அத்தாமுள்ள மைத்துனாரு ஆனை மாடே தலைவர் சோழா அத்தவில்லை வைத்து நானே ஜான அத்தாமுள்ள மைத்துனாரு ஆனை மாடே தலைவர் சோழா தலைவர் சோழா தலைவர் சோழா தலைவர் சோழா வெற்றி கோடி கல்லடைக்க வீரபாக செலவிறார் வெற்றி காத்தி கல்லடிக்கும் வீரபாக வெற்றி கோடி கல்லடைக்க வீரபாக கொலையிலார வீரபாக கொலையிலார ஏய் 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 ஓட்டா ஓட்டா ஏய் 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 ராஜமன்னர் காலை கங்கைகொள்ள ராஜமன்ன காலை மாலை நீர்களாடா கங்கைகொள்ள ராஜமன்னர் கங்கைகொள்ள ராஜமன்ன காலை மாலை நீர்களாடா காலை மாலை நீர்களாடா காலை மாலை நீர்களாடா காலை மாலை நீர்களாடா காலை மாலை ஓட்டா ஏய் ஏய் தாமரையார் பெற்றெடுத்த தர்மவண்ணா கொலையில் வாரா தாமரையால் பெற்றெடுத்த தம்பி சங்கர் கொலிவில் வாரா தாமரையார் பெற்றெடுத்த தம்பி சங்கர் கொலையில் வாரா தம்பி சங்கர்
சங்கர் கொலுவில் வாரா தம்பி சங்கர் கொலையில் வாரா தம்பி சங்கர் கொலுவில் வாரா பேரன்பு மிக்க பெரியவர்களே, பெருமதிப்புக்கும் மரியாதைக்கு நண்பர்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இதோ ஆலத்தா கவிஞர் மகள் கோலத்தா கவிஞர், கோலத்தா கவிஞர் மகன் குன்னுடைய கவிஞர், குன்னுடைய கவிஞர் தாமரை வெறிநாச்சி மீண்டெடுத்த செல்வந்தார். இதோ பெருமை பொருத்த பொன்னாண்டவர் கோடியடி குமரசங்கு அருக்காணி நல்லதங்கால் அனைவருமே கொழுவில் முடிசாய்ந்த வணக்கத்தை கருங்கொப்புகிறேன். நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். பொன்னர் சங்கர அத்தமுல வீரமாக ஆதிவரியக்கா சத்தியாலி கன்னிமார்கள் வந்தர்களச்ச மகாமணி என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் கலியுக தெய்வங்கள். இந்த கலியுகத்திலே காட்சி கொடுப்பது நீதியாக இருந்தால் இந்த பொன்னர் சங்குடைய அருளாலும் அருக்காணி நல்லதங்காவுடைய அருளும் சத்தியாலி கன்னிமாருடைய அருளும் அந்த வந்தர்களச்ச மகாமணி அருளை காண வேண்டும். இந்த மந்தையில் அமர்ந்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் அருள் காட்சி கொடுக்கூடிய மலையனாட்சியம்மனுடைய அருளாகப்பட்டு இந்த மந்தையிலே துள்ளி எழுந்து ஓடி வர வேண்டிய தாயே, உன்னுடைய நீதி அழியாமல் சொல்லழியாமல் வாக்களியாமல் அருள் சக்தியோடு வந்து இந்த எங்களுக்கு அருள் காட்சி கொடுக்க வேண்டிய தாயே, நாங்கள் இருக்கின்றோம் சொல்லி அருள் கொடுக்க வேண்டிய தாயே அழைக்கின்றேன். இந்த பொன்னர் சங்குடைய அருளாகப்பட்டு இந்த மந்தையிலே துள்ளி எழுந்து ஓடி வந்து அருள் சக்தியோடு எங்களுக்கு அருள் கொடுக்க வேண்டிய தாயே ஓடி வர வேண்டும். அம்மா மலையனாச்சி அம்மா தாயே, அப்படியே பெண்கள் எல்லாம் கை தட்டுங்க. பிள்ளைக்காரி விளையாடும் மத்தியில் ஆயிரம் கண்ணுள்ள மகளாயி ஆயா, உன்னுடைய நீதி அழியாமல் சொல்லழியாமல் வாக்களியாமல் ஓடி ஓடி வர வேண்டிய தாயே அழைக்கின்றேன். அம்மா அழைக்கின்றேன். நமது மந்தையில் அமர்ந்திருக்கூடிய தெய்வத்தை மனதில் எண்ணி இந்த பொன்னர் சங்கர அத்தமிழ வீரமாக ஆதிவரியக்கா சத்தியலு கன்னிமார்களை மனதில் எண்ணி ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் உட்காருங்க. அருள் சக்தியோடு அருள் அளிக்கும் போது தயவு செய்து பெண்கள்லாம் கை தட்டி குலவ சத்தம் போடுங்க, ஆண்கள்லாம் விசில் அடிச்சு ஆரவாரம் செய்யுங்க. எங்க எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க பாப்போம். தாயே இருந்த பரந்தாடியா பரந்தாடியா தாயே எந்திரிச்ச வீரபூரா வீரபூரா இருந்த பரந்தாடியா பரந்தாடியா தாயே எந்திரிச்ச வீரபூரா வீரபூரா இருந்த பரந்தாடியா பரந்தாடியா தாயே எந்திரிச்ச வீரபூரா வீரபூரா இருந்த பரந்தாடியா பரந்தாடியா தாயே எந்திரிச்ச வீரபூரு வீரபூரா வீரபூர் எல்லை விட்டு நீதான் விளையாடி ஓடி வாமா ஓடி வாமா வீரபூர் எல்லை விட்டு தாயே ஓடியாய வேணுமம்மா வேணுமம்மா வீரபூர் எல்லை விட்டு நீதான் ஓடி வாமா வீரபூர் எல்லை விட்டு தாயே வேகமாக ஓடி வாமா அங்கார கொண்டதை வாணி ஆடி வர வேணுமம்மா இந்த நேரம் அங்கார கொண்ட தெய்வா தாயே ஆடி வர வேணுமம்மா மந்தையில் வாழ்பவளே மலையனாச்சி நீதான் ஓடி வர வேணுமம்மா கொஞ்ச நேரம் மந்தையில வாழுகின்ற மலையனாச்சி ஓடி வர வேணுமம்மா மந்தையில் வாழுகின்ற தாயனாச்சி ஓடி வர வேணுமம்மா ஓடி வர மந்தையில வாழுகின்ற வாழ்வனே நீதான் ஓடி வர வேணுமம்மா அங்கார கொண்டதை வாணி ஆடி வர வேணுமம்மா அங்கார கொண்டதிலோ தாயே ஆடி வர வேணுமம்மா ஓங்கார கொண்டவளே மலையனாச்சி நீதான் ஓடி வர வேணுமம்மா கொஞ்ச நேரம் அங்கார கொண்டவளே தாயே ஓடி வர வேணுமம்மா அங்காரி உன்னனதி தாய கரைகளை இந்த நேரம் கொண்டாடிக்க வேண்டுமம்மா ஓடி வாமா தாயா ஆடி வாமா ஒங்கார உண்டவளே ஓடி வாமா ஓடி வாமா உத்தாரி வண்டியில ஓடி வாமா தாயா ஆடி வாமா நீ ஒங்கார உண்டவளே ஓடி வாமா ஓடி வாமா தாயா ஆடி வாமா உத்தார வண்டியில ஓடி வாமா கல்லாடி உம்மனதி கரைகளை இந்த நேரம் சிவக்கலையா வாகலையோ கூட்டத்திலே பிள்ளை இல்ல நாம சோதனையா ஆடி ஓடி வாமா மலையாளாச்சு தாயே உன்னுடைய பெரியோதன்மை அத்தன்மை போல 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 24 யாகம் 32 தான தர்மங்கள் 64 கலையாளம் 96 தத்துவம் 108 மனைவி கடமை சொல்லப்பட்ட சகல சாய்த்தன்கள் ஐயமில்லாமல் கற்றிருந்த சிறியோர் பெரியோர் அனைவருக்குமே இதோ ஆழத்த கவிஞர் மகன் கோலத்த கவிஞர் மகன் குன்னுடைய கவிஞரும் தாமரை வெறிநாச்சி மீண்டெடுத்த செல்வந்தார். இதை பெருமை பொருத்த பொன்னாண்டவர் உங்களுடைய பாதங்கள் தொட்டு கல்விடு சமர்ப்பிக்கிறேன். நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். இந்த பொன்னர் சங்கர் என்ற
என்ற நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்த அன்பு உள்ளம், அன்பு நெஞ்சத்தார் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் இந்த பொன்னரசனுடைய அருளாலே, அரிக்காணி நல்லதகுடைய புகழாலே, சத்தியாலே, கன்னிமாருடைய சத்தியாலே, வீரமகாமணி வீரத்தில் அந்த குடும்பத்திலே எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அன்னவர்களும் குடும்பத்தார்களும் பட்டிமாடு தொட்டி பிள்ளைவரை கும்பத்து பால் குறையாமல் என்றைக்கு வாழ வேண்டும் வளர வேண்டும் சொல்லி இந்த பொன்னரசனுடைய அருள் என்றைக்கு அன்பருக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறேன். நன்றி நன்றி கிடந்த வணக்கம் 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 வணக்கம். ஆனால் இந்த பொன்னர் சங்கர் எங்கே பிறந்தார்கள், யாரிடத்தில் பிறந்தார் என்று சபையின்பாக எடுத்துரைக்காசப்படுகிறேன். ஆனால் ஆலத்தா கவிண்டர் மகள் கோலத்தா கவிண்டாரு, கோலத்தா கவிண்டர் மகள் குன்னுடைய கவிண்டரு, குன்னுடைய கவிண்டர் தாமரை ஆட்சி ஆழ்ந்தார்கள். அப்பொழுது குன்னுடைய கவிண்டர் பங்காளிகள் 7 பேர்கள் வந்தார்கள். அப்பொழுது குன்னுடைய கவிண்டருக்கு பகுதி நாடு, இந்த 7 வேகத்துக்கு பகுதி நாடு என்று சொல்லி எனது தந்தை குன்னுடைய கவிண்டரை அடக்கு விரட்டினார்கள். அடித்து விரட்டும் பொழுது எனது தந்தை குன்னுடைய கவிண்டர் கால் போன போக்கிலே கீழ் தேசமாக வந்து கொண்டிருந்தார். என்னுடைய தந்தை குன்னுடைய கவிண்டர் அப்பொழுது அங்கே கீழ் தேசமாக வரும் பொழுது ஆதிசெட்டி பாளையம் வந்தவுடனே தவுட்டு செட்டியாளத்தில் எனது தந்தை குன்னுடைய கவிண்டர் கூலிக்காக மாடுகளை மேய்த்து வந்தார். அப்பொழுது அங்கே எப்படி பேசி மாடுகளை மேய்த்து வந்தார் என்றால், இரவு பிறக்கக்கூடிய கண்டுகள் அணைக்க தவுட்டு செட்டியாருக்கும், பகல் பிறக்கக்கூடிய கன்றுகள் இனத்தும் என் தந்தை குன்னுடைய கவிண்டருக்கும் பேசி என்னுடைய தந்தை குன்னுடைய கவிண்டர் தவுட்டு செட்டியாளத்திலே மாடுகளை மேய்த்து வந்தார். மாடுகளை மேய்த்து வந்தார். அப்படி மாடுகளை மேய்த்து வரும் தருவாயிலே ஒரு நாள் சமயமாக தவுட்டு செட்டியாருக்கும் குன்னுடைய கவிண்டருக்கும் சில வாய்தர்க்கங்கள் ஏற்பட்டு விட்டது. வாய்தர்க்கங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் என்னுடைய தந்தை குன்னுடைய கவிண்டர் மாடுகளை மேய்த்து வந்த கோலை பட்டிக்கு அருகாமலை வெட்டி எறிந்து விட்டு மாடுகளை அழைத்து ஓட்டிக்கொண்டு கீழ் தேசமாக வந்தார். என்னுடைய தந்தை அப்பொழுது மாடுகளை அழைத்து ஓட்டிக்கொண்டு கீழ் தேசமாக வந்தார். அப்பொழுது மாடுகள் அழைத்து சின்ன மணப்பாறைக்கு செவலூர் கிராமத்துக்கும் வடக்கே காவேரி பூம்பட்டினத்துக்கு ஒரே மாடுகளாக திரண்டு ஓடி வந்ததாம். அப்பொழுது அங்கே அந்த காட்சியை கண்டார் என்னுடைய தாய் தாமரவரின் ஆட்சி. அப்பொழுது என்னுடைய தாய் தாமரவரி என்னுடைய தந்தை குன்னுடைய கவிண்டரை பார்த்து கேட்டார்கள், சாமி, ஒரு மனிதனுக்கு தேவை 16 செல்வங்கள், நம்மளிடத்தில் இருப்பதோ 15 செல்வம் தானே. நம்மளிடத்தில் எத்தனையோ பொண்ணும் பொருள் இருந்துட்டாலும் அப்பான்னு சொல்வதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே, அம்மான்னு சொல்வதற்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே. அப்படி என்று சொல்லி எனது தந்தை குன்னுடைய கவிண்டரை காலை பிடித்து அழுது புலம்பினார்களாம். என்னுடைய தாய் தாமரவரின் ஆட்சி அப்பொழுது அங்கே அழுது புலம்பினார்கள். அப்பொழுது எனது தந்தை குன்னுடைய கவிண்டரும் என் தாயார் தாமரவரின் ஆட்சி குளங்களை வெட்டினார்கள், கோயில்களை கட்டினார்கள். அப்பொழுது என்னுடைய தாய் தாமரவரின் ஆட்சிக்கு வெகுளாகவே குழந்தை வாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது அங்கே அதன் பிறகு என்னுடைய தந்தை குன்னுடைய கவிண்டர் தில்லை சிதம்பரம் திருவிழாங்காடு நாகலோக கண்ணு நடுத்தட்டு கைலாசம் ஆசை பொன்னாமன வளத்துக்கு என்னுடைய தந்தை குன்னுடைய கவிண்டர் தவத்துக்கு சென்றார். அந்த மாசை பொன்னாமன வளத்திலே தவத்துக்கு சென்றார். அந்த வளத்திலே 108 கம்பத்து ஒன்றையாவது நடியில் 7 எலுமிச்சம்பழம் 7 செப்பூசி 7 செவ்வறு மலைகளை தூவி என்னுடைய தந்தை குன்னுடைய கவிண்டர் ஈஸ்வரனை நோக்கி அறியாத தவம் செய்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அங்கே அப்பொழுது தெய்வலோகத்தை விட்டு பூலோகம் பார்க்கிறார் ஈஸ்வரன். அடே பத்தான், ஏன் இந்த வனத்திலே அறியாத தவம் செய்து கொண்டிருக்கிற தந்தை குன்னுடைய கவிண்டரை பார்த்து கேட்டார்கள், சாமி, எங்களுக்கு திருமண வயதாகி எனக்கு 65 வயதும் என்னுடைய மனைவி தாமரவரின் ஆட்சிக்கு 55 வயதும் ஆகிவிட்டது, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று சொல்லி என் தந்தை குன்னுடைய கவிண்டர் ஈஸ்வரனிடத்தில் முறையிட்டார்கள். அப்பொழுது அதற்கு ஈஸ்வரன் தெரிவித்தாராம், அடே பத்தான், நீயோ கண்கலங்க வேண்டாம், உனக்கு சில நாள் கழித்தவுடனே பெருமை வருத்த பொண்ணு ஆண்டவரும் கோடியீடு குமரசக்கு பிறப்பார் என்று சில நாள் கழித்தவுடனே நானும் தம்பி சிட்டாள குட்டி சிறுவலி சங்கரும் பிறந்தோம். நாங்கள் பிறந்தவுடனே தந்தை குன்னுடைய கவிண்டர் மீண்டும் வரங்கேட்டார், சாமி, எங்களுக்கு ஆணுக்கு ஆண்களை போதும், அது கிழக்கு ஒரு பெண்களை வேண்டும் என்று ஈஸ்வரத்தில் வரங்கேட்டார். அதற்கு ஈஸ்வரன் கூறுகிறாராம், அப்படி அடே பத்தான், உனக்கு சில நாள் கழித்தவுடனே உத்தமாபத்தினி ஒரு சொல்ல வாசகம் நாடாளமத்தினி நாட்டு களஞ்சியம் அருக்காணி நல்ல வகை பிறக்க வர கொடுத்திருக்கிறேன், போய் வாருங்கள் என்று சொன்னார்கள்.
என் தங்கை பிறந்தது. மீண்டும் என தந்தை குன்னுடைய கவுண்டர் மீண்டும் வரம் கேட்டார். சாமி, அதாவது என்னுடைய ஸ்ரீரங்கத்து மைத்தினர் வெகு நாளை குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கிறார். அன்னவருக்கு வரம் கேட்டார். அதற்கு அத்தமில்லாத்தான் அம்மன் பெருமாள் சிய பெருமாள் சிவக்கேத்த மைத்தினர் பிறக்க வரம் கொடுத்திருக்கிறேன், போய் வாருமென்று சொன்னார்கள். சில நாள் கழித்தவரையிலே அத்தாவும் பிறந்தார்கள். நாங்கள் பிறந்தவுடனே எனது தந்தை குன்னுடைய கவுண்டர் மீண்டும் வரம் கேட்டார் ஈசனிடத்திலே. சாமி, எனது வீட்டிலே காராமரச்சிவர்கள் அடிமையாக வேலை பார்க்கிறாள். அன்னவருக்கு வரம் கேட்டாராம் என்னுடைய தந்தை குன்னுடைய கவுண்டர். அப்பொழுது அங்கே அதற்கு ஈஸ்வரன் தெரிவித்தாராம், அடேவத்தான் சில நாள் கழித்தவுடனே பூமியில் விளையிடத்தால் பூமி ஒருக்காது, இந்த பாறை மேல் விளையிடத்தால் 12 பிளமடைவன் வீரவாகு சாம்புகள் பிறக்க வரம் கொடுத்திருக்கிறேன், போய் வாரும் என்னிடத்தை சொன்னார்கள். சில நாள் கழித்தவுடனே வீரவாகு சாம்புகள் பிறந்தார். மீண்டும் வரம் கேட்டார். சாமி, எனது வீட்டு வாசலில் வெகு கால மூலியாக ஒரு நாய் ஒன்று இருக்கிறது. அதற்கு வரம் கேட்டார் என்னுடைய தந்தை குன்னுடைய கவுண்டர். அதற்கு 10 பால் குடிக்கு பச்சை நாய்க்குட்டி பிறக்க வரம் கொடுத்திருக்கிறேன், போய் வாருமென்று எடுத்து சொன்னார்களாம். அப்பொழுது அங்கே சில நாள் கழித்தவுடன் நாங்கள் 5 பிறந்தோம். நாங்கள் பிறந்தவுடனே எனது தந்தை குன்னுடைய கவுண்டர் என் தாயார் தாமரை நாச்சு இறந்து விட்டார்கள். நாங்கள் எங்கே இருப்பது எங்கே போவது என்று தெரியாமலே கீழ் தேசமாக இருக்க என்னுடைய நண்பராகிய சிகசோழராசன் தோட்டத்திற்கு கூலிக்காக நெல்லறுக்க சென்ற நாள் என தம்பி சிகசோழராசன் தோட்டத்திலே கூலிக்காக நெல்லறுத்தோம், நெல்லை விட்டோம். அதன் பிறகு இந்த நெல்லி வளநாடு கோட்டை கட்டில் அங்கே இந்த கோட்டைக்கு பெயர் நெல்லி வளநாடு, கோளாடு, பொன்னி வளநாடு, புகழ்பெற்ற நன்னாட்டு கோட்டையிலே பொன்னரு சங்கர் அத்தாவுள்ள வீரவாகு அரிக்காணி நல்லதங்கா பச்சனாய் என்று சொல்லப்பட்டவர்கள் இந்த நெல்லி வளநாடு கோட்டையிலே சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வரும். அப்படி சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வரும் தருவாயிலே ஒரு நாள் சமயமாக மேற்கே தேவண்ண கவுண்டர் மகள் காளியப்ப கவுண்டர் மகள் வீரகங்களாகப்பட்டது ஒரு பன்றி வளர்த்து வந்ததாம். அந்த பன்றியோ 70 அடி நீளமும் 60 அடி உயரமுள்ள ஒரு பன்றி வளர்த்து வந்தது வீரகங்காள். அந்த வீரகங்கள் வளர்க்கக்கூடிய பன்றியானது மேலாட்டை விட்டு கீழாடு வருகிறது. கீழ் தேசமாக வந்து என்னுடைய நண்பராகிய சிகசோழராசன் தோட்டத்திலே ஜன்னல் கண்ணல் கமுகுதான் என்று சொல்லப்பட்ட நெல் கம்பு சோளம் என்று சொல்லப்பட்ட தானிய பயிர்களெல்லாம் அழித்து அதகுதம் செய்துவிட்டது அந்த பன்றி. அந்த காட்சியை கண்டார் நண்பராகிய சிகசோழராசன் எங்களுக்கு லிகிதம் அனுப்பியிருந்தார். எப்படியானால் இந்த பன்றியை கொண்டவர்களுக்கு கல்லுக்கு விளக்கையும் கடற்கரைக்கு தெற்கையும் வல்லாந்தூருக்கு மேற்கையும் மதுக்கரைக்கு கிழக்கையும் அவர்களுக்கு பட்டை சூட்டுகிறார் என்று சிகசோழராசன் அந்த லிகிதத்தை நாங்கள் படித்து பார்த்தவுடனே தனக்கு நப்பா சாரிக்கு நாங்கள் லிகிதம் அனுப்பினோம். எப்படியானால் 8 கட்டு சூரியனும் 10 கட்டு பாராமனை அடித்து வரும் 6 தனக்கு நப்பா சாரிக்கு நாங்கள் லிகிதம் அனுப்பினோம். அந்த லிகிதத்தை கண்டவுடனே ஆசாரியோ 8 கட்டு சூரியனும் 10 கட்டு பாராமனை அடித்து வந்தார். நான் 10 கட்டு பாராமல் எடுத்தேன். என்னுடைய தம்பி செட்டான குட்டி சிறுவிலை சங்குரோ 8 கட்டு சூரியன் எடுத்தால். அப்பொழுது நாங்கள் இருவருமே வீரமலைக்காட்டை நோக்கி வேட்டைக்கு சென்றோம். அந்த பன்றியானது சிகசோழராசன் தோட்டத்திலே நெல் கம்பு சோளம் என்று சொல்லப்பட்ட தானிய பயிர்களாம் அழித்துவிட்டு அந்த கூவண்டாமல்ல மேட்டிலே தண்ணீர் இருந்து அந்த கூவண்டாம் அல்ல மேட்டிலே நித்திரை செய்து கொண்டிருந்தது அந்த பன்றி. அப்பொழுது நாங்கள் வேட்டைக்கு செல்லும் பொழுது எங்கள் குதிரை அதிர்ச்சியை கண்டவுடைய வீரிட்டென்று திரும்பியது. அப்பொழுது தம்பி கோவில்ல சின்னையா, இந்த பன்றியை விட்டால் சங்கிரமலை அழுத்து சென்றுவிடும், இந்த பன்றி மீது லாகம் 5 ஊட்டி அரித்து கீழே சாய்த்து விடும் என தம்பி எடுத்து சொன்னேன். அப்பொழுது என தம்பி கோவில்ல சின்னையனோ அந்த பன்றி மீது லாகம் 5 ஊட்டி அறுத்து கீழே சாய்த்தால். அப்பொழுது அங்கே கீழே சாயும் பொழுது ஒரு பன்றியானது ஓசையிட்டாது. எப்படியானால் வீரகங்காளுக்கு அபயம், வீரகங்காளுக்கு அபயம், வீரகங்காளுக்கு அபயம் ஒரு ஓசை. அந்த ஓசையை கண்டார்கள் மேனாட்டு காளிபடைகள். கொங்கு 22 கோலாடு 32 54 நாட்டார்கள் எங்கள் மீது போருக்கு வந்தார்கள்.
அந்த போர்களை வெட்டி சங்காரம் செய்துவிட்டு அந்த பன்றியை கைவசமாக கொண்டு வந்து என்னுடைய நண்பராகிய சிவசோழர் ஆசிரியத்தில் ஒப்படைத்தோம். அண்ணவன் சொன்னவர்கார கல்லுக்கு வடக்கைய கடற்கரைக்கு தெற்கையும் வல்லாந்தூருக்கு மேற்கையும் மதுக்கரைக்கு கிழக்கையும் எங்களுக்கு பட்டையை சோட்டி வைத்தார்கள். அப்பொழுது அதையும் பெற்றுவிட்டோம். அதன் பிறகு அந்த மேலாட்டு காலிபடிகளுக்கும் எங்களுக்கும் சின்னம் சிறு வயதாக இருக்கும் பொழுது சில போராட்டங்கள் ஏற்பட்டு விட்டது. அப்படி இருக்கும் தருவாயிலே என்னுடைய தங்கை உத்தமாபத்திரி ஒரு சொல்ல வாசகம் நாடாளுமத்தின் நாட்டு களஞ்சியம் அருக்காணி நல்லதங்க சகைமார் கூட பந்தி விளையாடி கொண்டிருக்கிறார். என் தங்கைக்கு நான் புத்தி மதிகளை சொல்லி இதோ வருகிறேன், போய் வருகிறேன். இப்பொழுது நான் தங்கையார்க்கு புத்தி சொல்ல தானடந்தேன் பொன்னடவ தங்கையார்க்கு புத்தி சொல்ல தானடந்தேன் பொன்னடவ பங்குடனே தான் நடந்தார். தட்டானு வந்தேனே சம்பகுலா சரி வந்தேனே அப்படி தட்டானு வந்தேனே சம்பகுலா சரி வந்தேனே தட்டானு வந்தேனே கட்டுமெட்டாகவே தட்டானு வந்தேனே கட்டுமெட்டாகவே அப்படி தட்டானு வந்தேனே செம்பகுலா சரி வந்தேனே வட்டத்தால பால வல்லாடு கை கொண்டா வட்டத்தால பால வளநாடு கை கொண்டு அப்படி தட்டானு வந்தேனே செம்பகுலா சரி வந்தேனே தட்டானு வந்தேனே கட்டுமட்டாகவே இந்த சிங்கார கலையும் வந்திருக்கும் பேரன்புக்கு வீரர்களே, பெருமதிப்புக்குள்ள தாய்மார்களே, மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய மக்களே, காலை காடி சென்று மாலை வீடு அருமை தாய் குலங்களே, நல்லவர் வல்லவர் நாடு உத்தமர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இது மேக சமய செக்கொண்டம் திருக்கொண்டம் ஆறுவதை மறிக்கொள்ளும் மாணிக்க தட்டாத்துவன் செம்புகள் வணக்கம் பல. நாங்கள் நடத்துவது நாடகத்தில் சொல் குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம், குற்றாயிட்ட இந்த போதிலும் குற்றம் நீக்கி குணமை கை கொண்டு தாங்கள் வந்த குழந்தை போதிலும் தாங்கள் சொந்த குழந்தைகள் எவ்வளவு தவசம் பண்ணிப்பீர்களோ தாங்களையும் தொப்பு முட்டையை சேர்ந்து ராஜ்ய நடிகர் இன்னத்துறை கலைக்குள் மன்னிக்க வேண்டும் என்று உங்களை பணிவுரைக்கு கதைத்துறை வணக்கம் போல. தீர்த்தங்கட்டும் தேவர் மலை அங்கே தேவரெல்லாம் வாழுமலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு பூசமுகம் வருகுதையா முருகந்தானையா தீர்த்தங்கட்டிய தேவர் மலை தேவாரெல்லாம் வாழுமலை தேவாரெல்லாம் வாழுமலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு
பூசை முகம் வருகுதையா முருக வேலையா சீத்தங்கட்டு தேவர் மலை தேவரெல்லாம் வாழும் மலை சித்தகட்டு தேவர் மலை தேவரெல்லாம் வாழும் மலை வராமல் கை கொடுப்பார் கந்த வேலையா உனக்கு பழனி மலை வேலவன் முருகத்தான் ஐயா பாராமல் கை கொடுப்பார் கந்த வேலையா பழனி மலை வேலவனை முருக வேலையா ஐயோ இடி இடிச்சு மலை பொழிய இடும்பாங்குளம் கச்சலிக்க இடி இடிச்சு மலைபொழியா இடும்பாங்குளம் கத்தாலிக்க இடி இடிச்சு மலை பொழிய நந்தா இடி இடிச்சு மலை பொழிய இடும்பாங்குளம் கச்சலிக்க வராமல் கை கொடுப்பார் கந்த வேலையா உனக்கு பழனி மலை வேலவன் முருகத்தான் ஐயா பாராமல் கை கொடுப்பார் கந்த வேலையா பழனி மலை வேலவனை முருக வேலையா அறுமுக வேலனுக்கு அழகு சுப்பிரமணியனுக்கு அறுமுக வேலனுக்கு அழகு சுப்பிரமணியனுக்கு வராமல் கை கொடுப்பார் கந்த வேலையா உனக்கு பழனி மலை வேலவன் முருகத்தான் ஐயா பாராமல் கை கொடுப்பார் கந்த வேலையா பழனி மலை வேலவனை முருக வேலையா பலருக்கும் பழனி மலை பங்கு தேரோடு மலை பலருங்க பழனி மலை பங்கினி தேரோடு மலை பூஜை பறந்த மலை கந்த வேலையா உனக்கு உத்தரசு காட்சி மலை முருகத்தான் ஐயா ஊசி படந்த மலை கந்த வேலையா உத்திரச காய்க்கும் மலை கந்த வேலையா கட்டு தேவர் மலை தேவரெல்லாம் வாழும் மலை புளியம்படி சொல்லையில கந்த வேலையா உனக்கு குசுமு வருகுதையா முருகந்தான் ஐயா நேற்றைய தினம் கோம்பில் கோடி லட்சம் பம்பில் 10 லட்சம் மொட்டில் முழு சொல்லப்பட்டு கொங்கு 22 கோநாடு 30 நாட்டார்களும் தாங்கள் இணைப்பிருந்தார்கள் அந்த லீதத்தை கண்டவுடன் ஐயா நாட்டார்களே தாங்கள் அழைத்த காரணம் கேட்டேன் செம்பா செம்பா பெரிய வம்பாத்தான் இருக்குது இன்னைக்கு அன்னைக்கு வம்பா இருந்துச்சு இன்னைக்கு வம்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களை பார்த்து வம்பாத்தான் தெரிகிறது செம்புகளும் அந்த ஆனாடு அழகு உண்ணி விளையாடும் நெல்லி வேலை நிச்சந்த கோனாடு ஆனை எட்டி தூரு அழகு உண்ணி விளையாடும் அந்த விளையாட்டாளப்பட்ட பொன்னச குடும்பத்தை பிரிக்க தெரிவித்தார்கள் பொன்னர் சங்கர குடும்பத்தை பிரிக்கணும் அப்போது தெரிவித்தேன் ஐயா நாட்டார்களே என்ன தெரிவிக்கின்றாய் அந்த விளையாட்டாளக்கூடிய பொன்னச குடும்பத்தை பிரிப்பதா மன்னா நான் பிறந்த நாள் முதலால் என் தாய்மேல் பாலியல காரணத்தால் எங்க போச்சு நான் பிறந்த நேரம் நல்ல நேரம் நான் பிறக்க உங்க அப்பா சாக அவ்வளவு நல்ல நேரத்துல பிறந்த மணி நாக்கிற அவ்வளவு நல்ல நேரத்துல பிறந்திருக்கிறேன் சரி அந்த நல்ல நேரத்துக்கு பிறக்க வந்து இன்னும் ஓட்டுற வண்டிய கெட்ட நேரத்துக்கு பிறந்தது நேரம் படக்குன்னு போயிருக்கோம் உங்களால பார்க்க முடியாது அப்போ தெரிவித்தார்கள் அந்த வளர்ட்ட அழுப்பட்ட புனசங்க பிடிப்பதா மன்னா நான் பிறந்த நாள் முதலால் என் தாய்மேல் பாலியல் காரணத்தால் அந்த வளர்ட்ட அழுப்பட்ட புனசங்கர் இருவரும் காரம் பசை கொடுத்து வளர்த்தார்கள் பால் குடித்து விட்டு பால் நிற்க மாட்டேன் மோர் குடித்த வீட்டுக்கு மோசம் முதலத்தை தெரிவித்தேன் செம்புகளும் என்ன தெரிவிக்கின்றாய் அதனால் பிடிக்க முடியாது என்றுதான் தெரிவித்தேன் செம்புகளும் தாங்களும் மாணிக்க தட்டாத்தியம் யாருடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தாங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்க தெரிவித்தேன் செம்புகளும் அனுமதி பிரிக்காவிட்டால் தாங்களை மாணிக்கத்தோடு கண்ணை தோண்டி காட்டி தெரிவித்தார்கள் அப்போது மனிதன் எண்ணிக்கொண்டேன் ஐயா நாட்டார்களே அனுமதி பிரித்து வந்தால் தாங்களுக்கு என்ன சன்மானம் கேட்டேன் சன்மானமா அப்போ தெரிவித்தார்கள் செம்புகளும் பொன்னர் குடும்பத்தை அழித்து வந்தால் அது அண்ணன் தம்பி தனித்தனியா பிரித்து வந்தால் பட்டிக்கு ஒரு குட்டி சரி பண்ணைக்கு ஒரு ஆடு கட்டு களம் சரி களத்து குருணி கட்டின வீட்டுக்கு 6 மரக்கா சரி குட்டி சேவத்துக்கு 3 மரக்கா ஓய் கட்டு சேவத்துக்கு 6 மரக்கா சரி சரி குட்டி சேவத்துக்கு அதுக்கு 3 மரக்கா மணி நாக்கிற குட்டி சேவம் சும்மாவா இருக்குது சும்மா இல்லாம அதுல 2 கழுதியா குட்டி சேவத்துக்கு கழுதை அப்போது தெரிவித்தேன் ஐயா நாட்டார்களே அகடுகளை தகடுவாரை அச்சமட அச்சம் கோம்பை வண்ணார கோம்பை நின்றாடும் சோலை இட்ட மதுக்கரை ஈழம் கடற்கரை வல்லம் தஞ்சாவூர் கரூர் நெரூர் சோமூர் கட்டளை மணவாசி திருக்கம்புலியூர் இத்தனை ஊர் பண்ணைக்கு நேத்தால யாரோ போனீங்க தெரியல இன்னைக்கு தொப்பும் பட்டு சின்னத்தோட நாக்கிற பண்ணைக்கு வந்திருக்கிறீங்க சரி வாகனம் கடிச்சா ஓரளவு நீங்க தவாளிக்கலாம் இல்லைன்னா கீர்த்தமா கேந்து எழுவாடி கரலாகுது என்னமோ தெரியாது இன்னைக்கெல்லாம் சின்ன மனப்பாறை செவலூர் கிராமம் சரி வல்லத்திற்கு மேற்கே சோழம் மதுக்கரை கிழக்கு எல்லை நாடுகள் ஆடி வருகிறார்கள் ஆனால் பிரிக்க தெரிவித்தேன் செம்புகளும் கடைசியாக சொல்கிறேன் அன்னவர் அளித்து வந்தால் என்னுடைய நாட்டில் கருப்பம் தருகிறேன்
பாதி நாடு செம்புகளாசாரிக்கு, உனக்கு பாதி நாடு. அது மட்டும் இல்ல 16 வயது இளம்பெண் செல்வ திருமணத்தை முடித்து தெரிவித்தார்கள். உனக்கு கல்யாணம், செல்வ கல்யாணம். கல்யாணம் பண்ணி என்ன பண்ணு? திருமுருகா, திருமுருகா, நம்ம மயங்கல நமக்கு மேல தலை எடுத்துட்டாங்க. நம்ம புத்தியெல்லாம் இந்த மேல மாத்திக்கணும். நான் கல்யாணம் பண்ணனா உங்களுக்கு என்னத்துக்கு இந்த போறாம? நீங்களாம் ஒவ்வொரு ஆள் 2 பொண்டாட்டி கட்டிருக்கிறீங்க. யாரு பார்த்தா எத்தனை சின்னமாய வேற இன்னைக்கு வந்து பாய்ப்பு. ஆனா எங்கேயாவது வந்து இன்னைக்கு சேர்ந்தீங்க எப்பா? உங்க முகரைக்கு 3 கட்டமும் நான் கட்டணும் உங்களுக்கு என்ன போறாமே? அப்போது மனதில் எண்ணிக்கொண்டேன், என் மாமனாகிய மாடக்கோலாசாரி முன்னொரு காலத்தில் அந்த ஒரே ஒரு சிவசோராஜனுக்கு கரிசுட்டு கரியலுக்கும் கரிசுராஜனுக்கு மரக்கல் உணவு வழக்கம். இதுதான் தர்க்க யோசனை. என்னை வீட்டு இருக்கின்ற மாவலிக மற்ற வெட்டில வெட்டு 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 மாவலிக மற்ற வெட்டும் பொழுது என்னுடைய தாயால் மாணிக்க தட்டாச்சு தடுத்தாள். ஏன் மகனே பாலகா, எதுக்கு அந்த மாவலிக மற்ற வெட்ட தாயில் கேட்டாள். சரி, அப்போது தாய் தெரிவித்தேன், தாயை மாவலிக மற்ற வெட்ட வேண்டும், மரக்கால் திருக்கடை வேண்டும், காப்பணத்து உனக்கு கிடைக்கவில்லை. சரி, என்னுடைய தாயார் தாலி தாலி ஏன் தங்கவேல் பேர்னே உனக்கு தான் சொல்றேன். தாயார் தாலி காப்பணம் தாலி உரியில் இருந்தது. ஊரி இல்லையா? ஊரில் இல்ல மணி நாய்க்கிற உரியில் இருந்தது. ஓ, உரியில எடுத்து உரிக்கிறேன். மாவலி கட்டி மேப்பூசாகவே பூசினேன். சரி சரி. ஆனா வெங்காரம் பூசுற உன்னை விட்டு நான் போகல. ஒப்ப நல்ல மனுஷன் தங்கவேலு. தங்கவேலு மயம் வந்து திருமுருகன். திருமுருக மயம் வந்து அந்த பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது நமக்கு. பிரவீன் பயல நல்ல வயதை கெடா குட்டி மாதிரி அந்த கோளாறுல தம்பி அந்த காலத்தில் நல்ல பெரிய சொல்லி போயிட்டாரு. அப்பன் பேரை எடுத்துடுறா விடியறக்குள்ள இந்த மாதிரி உங்க உப்பன் பேரை எடுத்துருப்பா தம்பி. அப்போது மலையில் எண்ணிக்கொண்டேன். என் தாயால் அறிவித்தாள், மகனே பாலகா, போவாய் வருவாய். சரி, அந்த பொன்னர்வாள் கிரையாவாய், சாபாய் வருவாய். அந்த சங்கர் வகை தாயால் சாபமிட்டாள். அதையும் நான் தடுத்து விட்டு பொன்னர் சங்க குடும்பத்தை கெடுக்க நிற்கவில்லை. சரி, அந்த கொங்கு 22 கோநாடு 30 நாட்டார் இடத்தில் வெட்டுப்படி சித்தனை விட்டு ஆனால் இறப்பதை விட பால் கொடுத்து வளர்த்தார்கள். யாரு யாரு? அந்த பொன்னர் சங்கம் 20. சரி, பால் கொடுத்து வளர்த்தார்கள். அதற்காக அவன் நெல்லாறு கோட்டைக்கு தூதுவர்க்கம் செல்ல வேண்டும். சரி, எப்படி செல்ல வேண்டும்? எப்படி? தட்டான தூது நடந்த திருக்கணத்து தட்டான தூது நடந்த தட்டான தூது நடந்தே திருக்கணத்து தட்டான தூது நடந்தே தட்டான தூது நடந்த திருக்கணத்து அகாரி வாலி நடந்த ஒரு தட்டான தூது நடந்தே திருக்கணத்து ஆசாரி வழி நடந்த மாவலிக கட்ட வெட்டி மரக்கால் திருக்கணத்து வெட்டு 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 மாமலிங்க கட்ட வெட்டி மரக்கால் திருக்கணத்து மாமலிங்க கட்ட வெட்டி மரக்கால் திருக்கணஞ்சி பொண்ணெடுத்து கபருக்கு பொண்ணெடுத்து மேவட்டம் பொண்ணாக்க தட்டானு தோது நடந்தே திருக்கணத்து ஆசாரி வழி நடந்தே வாச்சி ஊழி எடுத்து மரக்காலும் பக்கம் வைத்து வாச்சி ஊழி எடுத்து மரக்காலும் கக்கம் வைத்து வாச்சி ஊழி எடுத்து மரக்காலும் பக்கம் வைத்து வாச்சி ஊழி எடுத்து மரக்காலும் கக்கம் வைத்து தட்டையா இல்லாத ஒரு சாமி பொண்ணாண்டவர் தட்டானு தூது நடந்தே திருக்கணத்தை ஆசாரி வழி நடந்தே திட்டாம பூவியாலு சிவசோழ ராஜனுக்கு திட்டாம பூவியாலு சிவசோழ ராஜனுக்கு திட்டாம பூவியாலு சிவசோழ ராஜனுக்கு திட்டாம பூவியாலு சிவசோழ ராஜனுக்கு தட்டானு தூது நடந்தே திருக்கணத்தை ஆசாரி வழி நடந்தே நடந்த போனூர் வளமு குளிக்கிட மார்பில் உருவ 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 நடந்த போனூர் மார்பில் அணைந்த மூணல் வளமும் குலுங்கிடவே நடந்த திருக்கணத்து ஆசாரி வழி நடந்த படி தட்டானு தூது நடந்தே திருக்கணத்தை ஆசாரி வழி நடந்தே ஐயோ சக்கன திருக்கோணமா செபகுல ஆசாரியா சக்கன திருக்கோணமா சம்பகுல ஆசாரியா சக்கன திருக்கோணமா செபகுல ஆசாரியா சக்கன திருக்கோணமா சம்பகுல ஆசாரியா தட்டான தூது நடந்த திருக்கணத்து ஆசாரி வழி
நடந்த அடி தட்டானு தூது நடந்த திருக்கணத்தை ஆசாரி வேலை நடந்த அந்த தட்டாடு புது நடந்த திருக்கணத்து அசாரி வழி நடந்த தங்கவேலு பேருனே கல்லோட மோதலாம் கல்லோட மோதலம் என்ன ஆகும் மண்டை உடஞ்சு என்ன ஆகும் பொன்னாண்டவா கிடைக்காத கொடுமைக்கு குமார் பையன் கிடைச்சா வேற ஆளு நெல்வேட்டம் கிழக்கு நடக்க வைக்கிறேன் பெட்டிக்கார ஆனைக்கு 60 அடி சரி குள்ளனுக்கு 120 அடி நெட்டு நம்பலாம் குட்டை கூப்பிடாம என்னை எதுக்கு இத்தனை பேர் நம்பி வந்து இனிமேல் நம்பி வந்துடாதீங்க நம்பி வந்தா நம்பி எல்லாம் வந்துடாதீங்க வந்தா என்ன பண்ணுவேன் திருமுருகா நீ எல்லாம் நம்பி வர உனக்கு நம்பி எல்லாம் வாங்கி உன்னைய நம்பி போன வருஷம் உன்னைய நம்பி என்ன கதி ஆனா இனிமேல் முகத்துல நான் முழிக்கிறதே இல்ல முகம் யார் முகத்துல அவன் முகத்துல அப்படி சொல்லு ஏன்னு கேளு நம்பிக்கை துரோக்கார அவெல்லாம் சரி சரி அவெல்லாம் எந்த காலத்தையும் கேடுறது கடைசிதான் நான் யதார்த்தமா இருந்தேன் இன்னைக்கு யதார்த்தங்க சரி சரி இதை விட அதிவேகமாக ஓட்டுநர் செல்ல வேண்டும் சரி சரி எப்படி செல்ல வேண்டும் எப்படி மாவேலுங்க கட்ட வெட்டி மரக்கால் இருக்காடு அசாரணா மாமலைக்கு கட்ட வெட்டி அந்த மரக்கதிரு திருக்கடைஞ்சு மாவேலுங்க கட்ட வெட்டி மரக்கால் இருக்காடு அசாரணா மாமலைக்கு கட்ட வெட்டி அந்த மரக்கதிரு திருக்கடைஞ்சு காப்பனத்து பொண்ணெடுத்து தட்டா மேபூச பூசி அல்ல அசாரணா காப்பவனு பொண்ணெடுத்து நந்தா மேல் பூசி எல்லாம் திகழாத அரமனைக்கு தட்டா திகு கொண்டு போறேன் ஐயோ அசாரணா திங்கில்லாத அரமனைக்கு நந்தா திங்கு கொண்டு போறேன் ஐயா அரமனை தகவல் பேரு அறிவு கொண்டு போறேன் ஐயோ அசாரணா அளவில்லாத அரமனைக்கு நந்தா அழுவி கொண்டு போறேன் ஐயா வம்புல்லாத அரமனை மணி நாக்கிற வம்பு கொண்டு வாரேன் ஐயோ அசாரணா வம்பில்லாத அரமனைக்கு நந்தா வம்பு கொண்டு போறேன் ஐயா பொழுதை நேரத்தில் திருமுருகா பொல்லாத வேலையிலே அசாரணா பொழுதருக்கு வேலையில அங்க பொன்னைய வேலையில நிலையில பொன்னோடு கூட தான் கடுக்க ரச்சனை மைனே உடனே வண்ணி கட்டான் அசாரணா பொன்னரோட குடிகெடுக்க நையா போறேன் ஐயா ஆசாரியோ மாடு கட்ட ஒதுக்காமலே மனித கண்ட பேசாமலே அங்கே மாடு கண்ட ஒதுங்காமலே அங்க மனிதர் கண்ட பேசாமலே தண்ணி கண்ட குளிக்காமலே தண்ணி என்ன பச்சை தண்ணி அப்பவே கேட்டேன் சின்னத்தோட சொன்னாரு டே குமார்னாரு என்னங்க அப்படின்னு ஒரு நாடகத்துக்கு வாடானாரு சரி எந்த ஊருங்க ஊர் எந்த ஊரா இருந்தது வாடானாரு சரி வர்றேன்னு சொன்னேன் முதல் பெட்டிக்கு யாரை போட்டுக்கிறதே கேட்டேன் சரி நம்ம மண் நாக்கிற போட்டுக்கிறாரு அது நமக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னு மிருதங்கத்தை யாரை போட்டுருக்குன்னு கேட்டேன் தங்கவேலு மையன் தங்கவேலு மையன் திருமுருகன் போட்டுருக்குனாரு அதுல நமக்கு பெரிய மிஸ்ஸியா இருக்குது என்ன மிஸ்ஸா அப்புறம் ஆதரவுக்கு யாரை போட்டுருக்குன்னு கேட்டேன் தங்கவேலு பேரனை போட்டுருக்குனாரு அந்த போய் பொருத்தமான ஆளு தாளத்துக்கு யாரை போட்டுன்னு கேட்டேன் ரத்தினமே சின்ன பையில போட்டுருக்குனாரு பூரா தொரத்து காசால போட்டுருக்குறேன்னு என்ன உன் குடியார புத்தி என்ன போகல தம்பி தண்ணி பச்சை தண்ணிப்பா உங்க புத்தியே நம்ம மாறல பெருங்குண்ட ஆளுகள்லாம் போய் நீங்க தலையெடுக்க அவங்க போக பச்சை தண்ணிப்பா தண்ணி கேட்டா குடிக்காமலே தண்ணி கண்ட குடிக்காமலே அந்த தாவு கண்ட பேசாமலே அதிசய நேரத்திலே அவத்தன வேலையிலே அசாரணா அதிசய நேரத்திலே அங்க ஆபத்தான வேலையிலே அழிவுல அரமனைக்கு அழிவு கொண்டு போறேன் ஐயோ அசாரணா
அழிவில்லாத அரமனைக்கு நந்தா அழுவி கொண்டு போறேன் ஐயா ஐயோ ஓட்டனோ பெருநாடையா நந்தா ஓடி வர வண்ணிய தட்டான் தம்மாதம்மா அங்கே ஓட்டல்ல பெருநடையா நந்தா ஓடி வர வள்ளி தட்டா ஓடு 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 ஓடு